ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் நிரண்யா, நியூட்ரிஷனிஸ்ட். இன்றைக்கி வந்து மைண்ட் சம்மந்தமாக ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து பொதுவாக மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது இப்போ ரெகுலராக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிற ஒரு கான்செப்ட் தான். ஓகே, தட் இஸ் வெல் அண்ட் குட். அட்ராக்ஷன் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன், சீக்ரெட், இப்படி நிறைய நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், நம்ம வேணும் அப்படின்னு ஒரு விஷயத்த நினச்சிட்டு அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது மூலமாக அது நடக்குதா? அப்படி நிறைய பேர் இருந்தால் அப்போ வேணும்னு கேட்டுட்டு எல்லாருக்குமே வேண்டியது என்னென்னமோ அது எல்லாமே அடைஞ்சிருக்கலாம். பட் நிறைய பேருக்கு அது நடக்கலை, ஒர்க் அவுட் ஆகலை. திரும்ப திரும்ப வந்து அதே டெட் எண்டில் நிற்கிறாங்க, இல்லை எங்கே ஆரம்பித்தாங்களோ அதே இடத்துல தான் நிற்பாங்க. இதுக்கு என்ன தெரியுமா ரீசன்? ஜஸ்ட் நம்மளோட எமோஷன்ஸ் தான். இது இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு விஷயத்த வேணும்னு கேட்டுட்டு அந்த வேணுன்ற மனநிலையில் என்னை கொஞ்ச நேரத்துக்கு வச்சுருப்பேன். திரும்பவும் வந்து நான் இல்லைன்ற மனநிலைக்கு போயிடுவேன். பட் அப்படி இல்லாமல் லிவிங் இன் த எண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, நான் என்ன கேட்டனோ அது வந்தால் நான் எப்படி இருப்பணும், அந்த மனநிலைக்கு நாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். இது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ஆக்சுவலி மேனிஃபெஸ்டேஷன். நீங்கள் ஒரு 1 கோடி ரூபாய் கேட்குறீங்க இந்த பிரபஞ்சத்தை கிட்டனா, அந்த 1 கோடி ரூபாய் இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலை நீங்கள் வாழ ஆரம்பிக்கணும். மேம் அதெல்லாம் இருந்தால் தானே நான் வாழ்வேன் அப்படின்னா கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். லிவிங் இன் த எண்ட் அப்படின்றது ஒரு கான்செப்ட்.